வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது வாழைப்பூ சில்லி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி வாழைப்பூ சில்லி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வாழைப்பூ எடுத்திருக்கேன். நல்லா உள்ளுக்குள்ளே அந்த நாரெலாம் எடுத்துட்டு இலையெல்லாம் எடுத்துட்டேன். ஓகே விவர்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. சீரகம் அரை கரண்டி, ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு விழுதுகள், 2 கரண்டி கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, 2 கரண்டி பட்டை மிளகாத்தூள், கரம் மசாலா அரை கரண்டி, தேவையான அளவு தண்ணி. ஓகேவா? இந்த வாழைப்பூவில் இந்த மாதிரி ஒரு நார் இருக்கும். இந்த மாதிரி இலை எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன நார் மாதிரி இருக்கும். இதை இப்படி எடுத்துருங்க. ஓகேவா? அதை தான் எடுத்துருக்குறேன். பாருங்கள், எல்லாம் ஆஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூட 2 கரண்டி கடலை மாவு, 2 கரண்டி, அப்படி உங்களுக்கு உரப்பு கூட வேணுன்னா போட்டுருக்கேன். நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, நான் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுகள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. பார்த்து போட்டுக்குங்க. உப்பு ஒரு அரை கரண்டி, உப்பு 1/4 கரண்டி போட்டால் போதும். உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா அந்த உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கணக்காக வரும். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கணக்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிட்டேன். இந்த டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பொரிக்கலான்னு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வாழைப்பூ நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து பொரிக்க போகிறோம். ஓகேவா? போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி. ஓகேவா? இப்போ வாங்க போடலாம். ஓகேவா? இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் ஒன்று ஒன்றா போடுறேன். ஓகேவா? எவ்வளோ தூரம் போட முடியுமா போடுங்க. அனல் கூட வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்ட பிறகு அனலை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஓகேவா? ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போடுவோம். ஓகேவா? அடுத்த சைடு நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ வச்சு அதில் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா பொரிச்சிட்டேன். ஒரு வித்தியாசமான ஒரு வாழைப்பூ சில்லி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு காமெண்ட். சுவையான வாழைப்பூ சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.